ராம் ராம். காமாட்சி விலாசத்திலிருந்து ஸ்நான காலத்தில் படிக்க வேண்டிய ஸ்லோகங்கள். When we do snanam, these are the shlokas one should recite. This is found in Shri Kamakshi Vilasam. அந்த ஸ்லோகங்களை இப்போ பார்ப்போம். சுவாமி புஷ்கரிணி தீர்த்தம் பூர்வ சிந்துஹு பினாக்கினி ஷிலா ஹ்ரதஸ் சதுர்மத்யம் யாவத் துண்டீர மண்டலம் மத்தியே துண்டீர பூவிருத்தம் கம்பா வேகவதி துவயோஹோ தயோஹோ மத்தியம் காமகோஷ்டம் காமாட்சி தத்ர வர்த்ததே ச ஏவ விக்கிரஹ தேவ்யாஹ மூலபூதஹ அத்ரி ராட் புவஹ ந அந்யஹ அஸ்தி விக்கிரஹ தேவ்யாஹ காஞ்சியாம் தன்மூல விக்கிரஹ. இது வரைக்கும் பார்ப்போம். 3 ஸ்லோகங்கள் சேர்ந்தாப்புல. அதாவது இங்கே என்ன சொல்ல வரா அப்படின்னாக்க, நம்ம காஞ்சிபுரத்தை சுற்றி என்னெல்லாம் தீர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இங்கே இந்த புஷ்கரிணி தீர்த்தம் அப்படிங்கிறது நம்ம திருப்பதி மலை இருக்கு இல்லையா, அந்த திருப்பதி மலையில் இருக்கும் சுவாமி புஷ்கரிணி தீர்த்தம் நார்த்லேயும், அதுக்கப்புறம் நம்மளுடைய மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, அது ஈஸ்டில், அந்த சமுத்திரம் ஈஸ்ட்லேயும், அதுக்கப்புறம் பினாக்கினி அதாவது தென்பெண்ணை ஆறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது சவுத்துலேயும், அப்புறம் பாலாறு சங்கமத்தில் இருக்கக்கூடிய ஷிலாஹ்ரதம் கல்மடு அப்படிங்கிறது வெஸ்ட்லேயும் இருக்கு. ஸோ காஞ்சிபுரத்தை சுற்றி, காஞ்சிபுரம் இஸ் சரவுண்டட் பை புஷ்கரிணி தீர்த்தம் இன் திருப்பதி விச் இஸ் இன் த நார்த், மகாபலிபுர சமுத்திரம் இன் த ஈஸ்ட், பினாக்கினி தென்பெண்ணை ஆறு இன் த சவுத் அண்ட் பாலாறு இன் த வெஸ்ட். ஸோ தீஸ் வாட்டர் பாடிஸ் ஃபார்ம் லைக் அ பார்டர், எல்லை மாதிரி இருக்கு சரவுண்டிங் காஞ்சிபுரம். ரைட். இப்போ இது 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா, இந்த காமகோஷ்டம்ங்கிறது, காமகோட்டம் இல்லைனாக்கா காமகோஷ்ட அப்படிங்கிறது எங்கே இருக்குது, எப்படி அது சிச்சுவேட்டட், ஹவு இஸ் இட் சிச்சுவேட்டட் அப்படின்னாக்கா, இன் திஸ் காஞ்சி மண்டலம், இந்த மத்திய பாகம் ஆஃப் இட் there are 2 rivers, கம்பா நதி அண்ட் வேகவதி நதி. இன் பிட்வீன் தீஸ் 2 இஸ் திஸ் காமகோஷ்டம். அண்ட் அங்கே யார் இருக்கா, காமாட்சி தத்ர வர்த்ததே, அங்கே அம்பாள் உட்காந்துற காமாட்சி தேவி இஸ் சீட்டட் தேர், அங்கே வீற்றிருக்காள் அம்பிகை. அதாவது வேகவதிக்கும் கம்பா நதிக்கும் மத்திய பாகத்தில் இந்த காமகோஷ்டம் இருக்கு. அந்த காமகோஷ்டத்தில் யார் யார் இருக்கா அப்படின்னாக்க நம்ம காமாட்சி தேவி ஜம்முன்னு இருக்காங்க. ரைட்டு. அப்புறம் இந்த காமாட்சி தேவி சாக்ஷாத் அந்த பார்வதி தேவியின் ஒரே மூல விக்கிரக ரூபம். அதாவது இஃப் வி வாண்ட் டு see a விக்கிரக ரூபம் ஆஃப் பார்வதி தேவி, இந்த காமாட்சி அம்பாளை போய் பார்த்தா போதும். அப்புறம் what do they mean by ந அந்யஹ அஸ்தி விக்கிரஹ தேவ்யாஹ காஞ்சியாம் தன்மூல விக்கிரஹ அப்படின்னாக்கா, காஞ்சிபுரத்தில் எந்த சிவாலயம் போனால் கூட, when we visit any of the Shivalayam temples in Kanchipuram, there is no separate garbhagriham for Ambikai. That is, when we are in Kanchipuram, in that nagaram, when we are there, none of the Shiva temples have a separate garbhagriham for Ambikai. ஒரு சிவாலயத்தில் கூட அம்பிகைக்கு தனியாக ஒரு கர்ப்பகிரகம் கிடையாது. ஆனால் when we are leaving Kanchipuram, say we are on the outskirts of Kanchipuram and there are many Shivalayas on the outskirts. In every Shivalayam temple, we will find Garbhagraham for Ambikai separately. But once we enter Kanchipuram, there are many Shiva temples. நிறைய சிவாலயங்கள் இருக்கு. ஆனால் செப்பரேட்டா அம்பிகைக்கு ஒரு கர்ப்பகிரகம் அங்கே கிடையாது. அதுதான் திஸ் பாதம், தட் இஸ் வாட் இட் இஸ் டெலிவரிங். அதோடைய அந்த பாதத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, in Kanchi Kshetram alone, in any of the Shiva temples, there is no separate garbhagriham for Devi. Why? ஏன் அப்படி அப்படின்னாக்கா, அம்பாள் is seated there as மூல விக்கிரக ரூபம். That is, இதில் ஒன்று கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஒன் டைம் அம்பாள் இந்த பிலாகாசத்தில் தன்னுடைய எல்லா சக்தியையும் ஆகர்ஷிச்சுண்டு, that is, she withdrew all the Shakti and seated here in this பிலாகாசம். தட் இஸ் த காயத்ரி மண்டபத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பிலாகாசம். அதில் அந்த குகையில் அம்பாள் உட்காந்துட்டு இருந்தா. தெர் வாஸ் நோ சக்தி ஃபார்ம் எனிவேர். ஷி டுக் ஆல் ஹர் சக்தி, கெப்ட் இட் இன் ஹர் செல்ஃப் அண்ட் ஷி வாஸ் இன்சைட் திஸ் கேவ். அதாவது இந்த காயத்ரி மண்டபம், தெர் இஸ் அ பிலாகாசம். அந்த கேவ்க்குள்ள, இன்சைட் தட் கேவ் ஷி வாஸ் சீட்டட் தேர். தென் பிரம்மா tapas, he does tapas and does prarthana to Devi. Pleased by his prarthana, அதில் அம்பாள் பிரீத்தி அடைஞ்சு, what she does is she sends all her shakti to all other kshetram outside of Kanchipuram. Whatever Shivalayam is there outside of Kanchipuram, அந்த சக்தி அம்பிகை sends her shakti
gives her sannidhyam in Shivalaya temples outside of Kanchipuram. But inside Kanchipuram, she stayed as her Moola Vigraha Rupam, and there is no separate Garbhagraham in any of the Shivalayam in Kanchipuram. Because as a sign of keeping all her Shakti, எல்லா சக்தியும் நான் ஆகர்ஷிச்சுண்டு இங்கே இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் இங்க மூல விக்கிரக ரூபத்திலேயே இருக்கா இங்கேயே. Because as a sign to show that she was here with all her Shakti in Kanchipuram alone, she is in her மூல விக்கிரக ரூபம் அப்படிங்கிறது தான் இந்த 3 ஸ்லோகம் சொல்றது. சுவாமி புஷ்கரணி தீர்த்தம் பூர்வ சிந்து பினாக்கினி ஷிலாஹ்ரதஷ்சதுர்மத்யம் யாவத் துண்டீர மண்டலம். அதாவது காஞ்சிபுரம் also has the nama துண்டீர மண்டலம் because once Ganesha felt really sad. ஏன்னாக்க just as how Krishna has many லீலா ஸ்டோரிஸ், அவருக்கு நிறைய லீலை ஸ்டோரிஸ் இருக்கு, சுப்பிரமணியனுக்கும் இருக்கு, எனக்கு மட்டும் இல்லையேன்னு வருத்தப்பட்டார். he felt sad that except him, Subramanya and Krishna, they all had a lot of stories, eventful இது. அதனால அம்மாவுக்கு தெரியாதா? அதனால உடனே what she did was, there was a king, ஒரு ராஜா இருந்தார் ஆகாஷ பூபதின்னு, அவருக்கு குழந்தையிலே இல்லாமல் இருந்தது. he didn't have any children, so he was doing prarthana to Ambika for begetting a child. Appo Ganapati was born to this king Akasha Bhupati, and that raja, in order to celebrate the birth of this boy, நிறைய பூஜை பண்ணார். and அந்த பூஜை பண்றச்சே he also did Suwasini பூஜை, and Ambal came as one of the Suwasini. and when they were serving food, Ambika is also seated in the banana leaf. அம்பிகையும் உட்காந்துருக்கா சாப்பிட்றதுக்கு. அப்போ அந்த ராஜா வந்து when he was serving food, his gold ring fell in the banana leaf, and Ambal also ate it, and at that very second there was Swarna Vrishti. Actually, side note, hence this place also is called Ponnamri அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால everybody was wondering எப்படி how is this Swarna Vrishti happening. அப்போ that பால கணபதி, அதாவது இன்னும் பால ரூபத்தில் தான் இருக்கார், குழந்தை எப்படி பேசும். கணபதி இஸ் இந்த பால ரூபம், பட் ஹீ ஸ்பீக்ஸ். ஏன்னா எவ்ரிபடி இஸ் வண்டரிங் ஹவு கனக விருஷ்டி இஸ் ஹேப்பனிங், ஸ்வர்ண விருஷ்டி இஸ் ஹேப்பனிங். ஸோ பால கணபதி ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை இஸ் டெல்லிங் எவ்ரி ஒன் வாட் ஹேப்பன்ட். ஹீஸ் டெல்லிங் இஸ் அப்பா நரேட்டிங் வாட் ஹேப்பன், தட் அம்பிகை கேம் அஸ் ஒன் ஆஃப் த சுவாசினி, அண்ட் வென் யூ ஆர் சர்விங் இந்த மாதிரி உங்களுடைய தங்க மோதிரம் அதில் விழுந்தது, அம்பாளும் அதை சாப்பிட்டதுனால அதே க்ஷணத்தில் இங்கே ஸ்வர்ண விருஷ்டி ஆச்சு அப்படின்னோன்னையும் எல்லாரும் எவ்ரி ஒன் இஸ் கோயிங் அண்ட் சீயிங் வேர் அம்பிகா இஸ் சாட். அங்கே பார்த்தோன்னாக்கா அம்பிகையினுடைய ஹேண்ட் இம்ப்ரெஷன், அந்த அன்னத்தில் அம்பிகையினுடைய ஹேண்ட் இம்ப்ரெஷன் வாஸ் தேர், அண்ட் எவ்ரி ஒன் கேதர்ட் தேர் அண்ட் டுக் இட் அஸ் பிரசாதம் அண்ட் கெப்ட் இட் அண்ட் இட் கெப்ட் கம்மிங் லைக் அக்ஷய பாத்திரம். அதாவது பிரசாதம்னு எடுத்து சாப்பிட்ற அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்துட்டே இருக்கு. அதனால கணபதி பிகேம் வெரி ஹாப்பி தட் இஸ் அம்மா டிட் திஸ் லீலா ஸ்பெஷலி ஃபார் ஹிம், அண்ட் தென் ஹீ கேம் டு ரூல் தட் பிளேஸ் ஆஸ் துண்டீர ராஜா. அதனால் ஈவன் டு திஸ் டே ஆக்சுவலாக அங்கே ஒரு விக்கிரகம் இருக்குன்னு சொல்லுவா. ஸோ திஸ் பிளேஸ் இஸ் ஆல்சோ கால்ட் துண்டீர மண்டலம். எங்கேயோ போய் உங்களுக்குலாம் ஒரு கதையும் சொல்லிட்டேன். ஸோ வி வில் see these 3 ஸ்லோகாஸ் again. வரேன். சுவாமி புஷ்கரிணி தீர்த்தம் பூர்வ சிந்து பினாக்கினி ஷிலாஹ்ரதஷ்சதுர்மத்யம் யாவத் துண்டீர மண்டலம் மத்தியே துண்டீர பூவிருத்தம் கம்பா வேகவதி துவயோ தயோர்மத்யம் காமகோஷ்டம் காமாட்சி தத்ர வர்த்ததே ச ஏவ விக்கிரஹோ தேவ்யாஹ மூலபூதோத்ரிராட் புவः நோ நான்யோஸ்தி விக்கிரஹோ தேவ்யாஹ் காஞ்சியாம் தன்மூல விக்கிரஹः. ராம் ராம் ராம்.